ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஎஸ்வி லாக்ஸ். உங்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கம். இன்றைக்கி நம்ம சீவல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? சீவல் நிறைய பேர் செஞ்சுருப்பீங்க. இந்த மாதிரி செய்கிறப்போ அந்த சீவல் நல்லா கரகரன்னு டேஸ்ட்டு ரொம்ப அருமையாக இருக்குங்க. இதில் பொட்டுக்கடலை போடுறதுனால நல்ல டேஸ்ட்டும் விட நல்ல கரகரனும் இருக்கும். பிள்ளைகளுக்கு ஈவினிங் டைமில் என்ன கொடுக்குறது அப்படிங்கிறப்போ இந்த மாவு 3 மாவுமே நம்ம வீட்டில் இருக்கும். டக்குன்னு செஞ்சு 10 நிமிஷத்தில் நம்ம பசங்களுக்கு கொடுத்துடலாம். அதுக்கு இப்போ ஒரு பெரிய சட்டி எடுத்துக்கிட்டு அதில் 2 கப்பு மாவு அரிசி மாவு போட்டிருக்கேங்க. 2 கப்பு அரிசி மாவுக்கு 1/2 கப்பு பொட்டுக்கடலை மாவு. பொட்டுக்கடலையை நல்லா மிக்சியில் பொடி பண்ணி அதை நல்லா சலித்து எடுத்துக்கலாம். பச்சரிசி மாவு நல்லா நைஸாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. பொட்டுக்கடலையை நல்லா சலித்து எடுத்த மாவு அது ஒரு 1/2 கப்பு. இதோடைய கடலை மாவு ஒரு 1/2 கப்பு. இந்த 3 மாவும் தாங்க. பொட்டுக்கடலை மாவு போடுறப்போ அதோட டேஸ்ட்டு ரொம்ப அருமையாக இருக்குங்க. நீங்கள் எந்த கப்பு எடுக்கிறீங்களோ அந்த கப்பு அளவில் நீங்கள் எடுத்துக்கோங்க. இதில் கொஞ்சம் பெருங்காயத்தூள், நான் வெள்ளை எள்ளு போடுறேன், கருப்பு எள்ளு இருந்தாலும் போட்டுக்கோங்க. காரத்துக்கு ஏற்ற மிளகாத்தூள் 1 ஸ்பூன் போடுறேன். கொஞ்சம் தேவையான அளவு உப்பு. இதில் 2 ஸ்பூன் எண்ணெயை நல்லா சூடு பண்ணி ஊற்றுறேன். நீங்கள் வெண்ணெய் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் போட்டுக்கலாம். வெண்ணெய் போட்டாலும் நல்லா கரகரன் தான் இருக்கும். இந்த எண்ணெய் ஊற்றினாலும் நல்லா கரகரன்னு இருக்கும். இந்த எண்ணெய் இந்த காரம் எல்லா மாவுலேயும் படுற மாதிரி கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் தண்ணி விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பிசைஞ்சு எடுக்கலாம். நம்ம நல்ல பதமாக பிசைஞ்சு வச்சுக்கிட்டு சீவல் அச்சில் அப்படி நல்லா சூடு உள்ள எண்ணெயில் பிழிஞ்சு எடுக்க வேண்டியதாங்க. ரொம்ப ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய இந்த சீவல் பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு வச்சுக்கிட்டு நம்ம சீவல் அச்சில் நல்ல சூடான எண்ணெயில் பிழிஞ்சு விட்டு நல்ல அந்த பபிள்ஸ் எல்லாம் அடங்கினோடனே எடுத்துட வேண்டியதுதான். ரொம்ப ஈஸியான இது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு ஷேர் பண்ணி விடுங்கங்க. நீங்களும் செஞ்சு பார்த்து சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.